உமக்கு நன்றி. This day, bless these thoughts to our hearts in Jesus' name. இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த ஒரு வாக்கியத்தை எங்களுடைய இருதயங்களுக்கு ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். Pastor said he had to ask me for like 2 months to come up. பாஸ்டர் சொன்னாரு 2 மாசமா என்கிட்ட கேட்டுருந்தாரு நான் இங்க வந்து. I realized, thinking about the message, I just realized I needed 2 months to be. I needed to be sober. I wasn't sober for 2 months because I'm going to talk about sobriety. ஸோ நான் வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் இதை பற்றி இப்போ பேசணுன்ட்டு. ஆனால் 2 மாசமா நான் விழித்து கொண்டே இருந்தேன், ஏன்னா நான் அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன். Okay, let's Pratna's here from Bangalore. ஸோ பிரார்த்தனா இருக்காங்க நம்ம மத்தியில், பெங்களூர்ல இருந்து. வைஃபோட தங்கச்சி தமிழ் என்ன சொல்லுவாங்க? மச்சினிச்சி. மாச்சினிச்சி. ஸோ இது வந்து தன்னுடைய சகோதரி. ஓகே, இன்னைக்கு யார் யாருக்கு பர்த்டே? இன்னைக்கு இந்த வாரத்துல யார் யாருக்கு? இந்த வாரத்துல நேத்தில இருந்து அடுத்த சனி ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த வாரம் தான். So from yesterday, who are all going to yesterday celebrate? was Gautam's birthday. Your birthday. From Friday was Amy's birthday. No, today is Friday was Pratna's birthday. Today is yesterday. That is yesterday. Okay. Yesterday Gautam, today Amy. So நம்ம கிட்ட வந்து வேற யாராவது? மோனிகா வந்து 4th birthday. 4th. Okay. இந்த வாரத்துல யாருக்கா பர்த்டே இருக்கா? Is anybody going to celebrate their birthday? எல்லாரும் கூட்டமா சேர்ந்து ஒரு பாட்டு பாடிடலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து. Let's wish them together. Okay, நம்ம சர்வீஸ் முடிச்சிட்டு we will எல்லாம் நீங்க பார்த்து விஷ் பண்ணிடுங்க எல்லாருக்கும். After the service we will have a special song for them. So another good news. இன்னொரு நற்செய்தி. கௌதம் ஏதாவது சொல்ல விரும்புறாங்க. எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல காலேஜ் கிடைச்சிருக்கு. ஆண்டவன் கிடைச்சிருக்கு. ஏன்னா என் கட்டாவுக்கு வந்து அந்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆண்டவன் அந்த காலேஜ் எனக்கு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. Okay. Why did you choose Coimbatore? அங்க இருக்க சர்ச்ல நான் வந்து வளர்றதுக்கு ஆசைப்படுறேன். இங்க யூத் இருக்காங்க, பட் பாய்ஸ் ஐயோ இப்படி ஒரு குண்டத்தை போட்டு. ஓகே, எனக்கு ரமேஷ் பேசுனதுல எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது என்னன்னா, one thing that I spoke, என் பையன் காலேஜுக்கு போறது முக்கியம், ஆனா சர்ச் இல்லாத இடத்துல அவனை காலேஜுக்கு அனுப்புறது எனக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லை. Ramesh was not interested to send his son to a college where there is no church in that region. சென்னையில இருக்கு. ஓகே, வேற எங்கேயாவது வெள்ளூர்ல கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. So they tried many places. இல்ல அங்கெல்லாம் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. Okay, ஆனா you could have got அங்க அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்? they church இல்ல. want to send them. So isn't that a great way of thinking? அது நல்ல விதமான ஒரு சிந்தனை இல்லையா நம்ம வாழ்க்கையில? Isn't it a great way of thinking? So நம்ம எல்லாருமே அது வசனத்தின் அடிப்படையில நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு தீர்மானங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்காகட்டும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காகட்டும் அதை வசனத்தின் அடிப்படையில நாம முடிவு எடுக்கிறது என்பது ஆண்டவரை மகிமைப்படுகிற ஒரு விஷயம். It is very much a glorifying thing to God when we take decision based on His word. Jennifer's here. Hello Jennifer. Okay, let's get into the message. நம்ம செய்திக்குள்ளாக செல்லலாம். நாங்க நேற்று வீட்டுல பேசிட்டு இருந்தோம், லைக் ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல எதனால ஆண்டவர் வந்து ஏன் ஆண்டவர் தேவனாகி கருது ஏன் ஆதாமி ஏவாளையும் ஒரே டைம்ல மண்ணுல வணைஞ்சு ஒரே டைம்ல அவங்களுடைய மூக்குல ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்க கூடாது, ஒரே டைம்ல அவங்க வந்து உருவாக்கி இருக்கலாம்ல. So we were talking in our home, why shouldn't God have made Adam and Eve at the same time and breathed His life into them at the same time? பண்றீங்களா அந்த மாதிரி படிக்கும்போது? So have you ever thought முடிஞ்சிருக்காது அது? Couldn't God have done that? அவரால் முடியாதுன்னு நினைச்சிருக்கீங்களா? Maybe we could have thought that God might have not done that. That is not the case here. கண்டிப்பா முடிஞ்சிருக்காங்க. God is able to. ஆனா ஏன் அப்படி பண்ணல?
But why didn't God do that? அது ஒரு விஷயம் என்ன நாங்க பேசிட்டு இருந்தோம்னா So we were discussing about நானும் it. பிரார்த்தனாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். Me and Pratna were discussing about it. ஆண்டவர் வந்து God has an order of doing things. This is first thing. கர்த்தர் வந்து ஒரு 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 வழிமுறையை வைச்சிருக்காரு அவர் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு. அது முதலாவது. And that is the first thing. ரெண்டாவது விஷயம் என்னன்னா Number 2, ஆண்டவருடைய திட்டத்தின்படி ரெண்டாவது என்னன்னா ஆண்டவர் நம்மை உறவுகளுக்காக படைத்திருக்கிறார். God has made us for the relationships. புரியுதுங்களா? யாரையும் நம்ம வந்து தனி மனிதனா இருக்க தனி ஒரு நபரா ஒருத்தரா இந்த உலகத்துல எல்லாத்தையும் சாதிக்க ஒருத்தரா தனியா நம்மள அழைக்கிறார். God did not call us to be self-sufficient because we cannot be that way, and God has made us to be dependent on others. ஒருவர் சார்ந்து ஒரு சார்ந்த ரீதியான இருக்க ஆண்டவர் நம்மை அழைச்சிருக்கிறார். God has called us to be a dependent creatures. முதலாவது நம்மை கர்த்தரை சார்ந்தவர்களாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைச்சிருக்கிறார். Number 1 is God is calling us to be dependent upon him. அந்த சார்ந்து இருக்கிறதன் மூலம் அவரோடு இணைந்து இருக்கிறதன் மூலமா அவருடைய சிந்தையை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய திட்டத்தை நாம் புரிந்து கொண்டு அவருடைய உறவுல நாம வளர்றதுக்கு ஆண்டவர் நம்மை அழைச்சிருக்கார். God wants us to have that vertical relationship with God and our dependence upon him to receive his wisdom and his thoughts. இதுதான் ஆண்டவர் நம்ம எல்லாருக்காகவும் ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம். அது எல்லாருக்காகவும். And this is the plan which God has for every single one of us. அங்க வந்து தனித்துவம் அங்க வந்து மட்டும்தான் ஆண்டவர் நம்மை தனியா இருக்கிறதுக்காக தனியானா நாம் நம்மோடு கூட இருக்கிற உறவுல இருக்கிறதுக்கு அது ஒரு தனிமையான தனித்துவமான ஒரு உறவு. And that is a solo and individual relationship that we have with God, and that is the design of God. புரியுதுங்களா நான் சொல்றது? Do you understand that? அது ரொம்ப 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 முக்கியம். And that relationship with God is very very important for us. இப்போ ஆதாம் ஒரே டைம்ல படிச்சிருந்தாங்கன்னா ஆதாமுக்கு வந்து ஏவாளோட உறவுல வளர்றதுக்கு முக்கியப்படுத்தி இருப்பாரா ஆண்டவரோட உறவுல வளர்ந்து முக்கியம்? I'm just speculating. This is just speculation. So now I am just speculating that if God had created both of them at the same time, they wouldn't have depended on God, rather they would have sought each other. So first God wants. So in படைப்புல ஆண்டவர் ஒரு நபர் முதலாவது ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவுல வளரணும்ன்றது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம் வெர்டிகல் ரிலேஷன்ஷிப். In that design of God wants the man to have his relationship with God first and then his relationship with his wife. அதுதான் என்னது வெர்டிகல்னா என்னது? And that is the vertical relationship that we have. செங்குத்தான உறவு. அது எதை குறிக்குது? எனக்கும் ஆண்டவருக்கு இடையில இருக்கிற அந்த உறவு செங்குத்தான. And we see that vertical relationship is nothing other than that our relationship with God, our fellowship with God. ஸோ அதுக்கு அப்புறம் தான் நாம் என்ன பார்க்குறோம்? ஆண்டவர் வந்து ஆதாமு ஒரு நித்திரையை உண்டு பண்ணி அவனுடைய விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அந்த எலும்பை ஒரு ஸ்திரீயாக உருவாக்குறார். And after that we see God putting a deep sleep upon Adam, and he's taking a bone out of him and he's creating Eve out of that bone. அந்த ஆதாம் சும்மா நீங்க சிந்தனையில கற்பனை பண்ணிக்கோங்க. ஆதாம் கிட்ட உருவாக்கி ஆதாம எழுப்பி ஏவால ஆண்டவர் ஆதாம் கிட்ட கொண்டு வர்றாரு. Just think about it. After Adam got up from his sleep and God is bringing Eve before him. முதல்ல ஆதாம் சொல்றது என்ன தெரியுமா? Do you know what? ஆண்டவரே ரொம்ப நன்றி ஆண்டவரே. Oh, thank you Lord. He didn't say thank you God. என்ன சொல்றாரு? Oh, my bone of my bones, flesh of my flesh. என்ன எலும்புகளின் எலும்பே என்னுடைய சதையின் சதையே அப்படின்னு சொல்றான். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்துட்டாரா அவரு? I think he has forgotten to say thanks to the Lord. It's a funny observation. I just couldn't stop. இது வந்து ஒரு நகைச்சுவையான என்னுடைய சிந்தனையா இருக்கு. So first என்னது இந்த நெடுங்குத்தான உறவுல நாம ஒவ்வொருவரும் அதுல நாம ஸ்திரப்பட வேண்டும் அப்படின்றது ஆண்டவருடைய முன்னேற்பாடு ஆண்டவருடைய திட்டம். God's plan, and it is the first thing that God wants is for us to be strengthened with our personal relationship with himself,
with God, அதுக்கப்புறம் தான் என்னது ஹாரிசான்டல். and then comes our horizontal relationship. ஹாரிசான்டல்னா என்னது? Samatvam. இல்ல, I just looked up a word. ஒரு நிமிஷம். கிடைமட்டமான. So then comes the second stage is our relationship with people. So முதலாவது என்னது? செங்குத்தான உறவு. அடுத்தது கிடைமட்டமான உறவு. சவுண்ட் எஃபெக்ட்ஸோட சொல்லலாம். எப்படி? So first comes our vertical relationship with God, and then our horizontal relationship with people. இது கிடையாது, அது கிடையாது. ஓகே, முதலாவது என்னது? செங்குத்தான உறவு. அப்புறம் இந்த கிடைமட்டமான உறவு எதை குறிக்குதுன்னா நாம் ஒருவருக்கு ஒருவர். So that horizontal relationship symbolizes our friendship, our relationship with other people. அது எல்லா உறவுகளும் ஆண்டவரால் நிர்ணயிக்கப்பட்ட, ஆண்டவரால் அவரால அவர் அப்ரூவ் பண்ற உறவுகள். And all that horizontal relationship means that the relationship that we have towards each other, which God has already approved it. தந்தை பிள்ளைகள், அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, ஃப்ரெண்ட்ஷிப், கணவன் மனைவி, இதெல்லாமே ஆண்டவர் நமக்கு கொடுத்த உறவுகள். It could be the parental relationship with their children, or it could be brotherly relationship, or our friendship, or our marriage too. இப்ப நான் என்ன சொன்னேன், முதல்ல எதை முக்கியத்துவப்படுத்துறோம், இந்த செங்குத்தான அவரோடு கூட இருக்கிற அந்த உறவுல நாம இணைந்து இருக்கிறதின் அடிப்படையில அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அதன் அடிப்படையில தான் நம்மளுடைய இந்த கிடைமட்டமான உறவுகள் இருக்கக்கூடும். So God established it in this way that how much strong we are in our vertical relationship with God, that much strong will our horizontal relationship. இந்த சிலுவை அதை தான குறிக்குது. And the cross also symbolizes that. இந்த பலகை இந்த பலகை இல்லாம அந்த இடத்துல தொங்க முடியுமா? And we see that the vertical column cannot is the one that is sustaining the horizontal column. இல்லையா? Right? அப்போ சிலுவையின் அண்டையில தான் நம்மளால என்ன ஆண்டவர் சிலுவையின் மூலமாக எல்லா உறவுகளும் ஆண்டவர் நம்மை சிலுவையின் மூலமாக, சிலுவையின் கண்ணோக்கத்தின் மூலமாக நாம எல்லா உறவுகளையும் நிர்ணயிக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும் அப்படின்றது ஆண்டவருடைய சித்தம். And it is God's intention for us to establish every single relationship through the cross and through His word. ஸோ இங்க என்ன நம்ம பார்க்குறோம்னா முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா ஆண்டவர் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். And the primary thing that we are seeing here is that God is the one who is உறவுகளை உருவாக்குகிறார். He is also creating the relationship. முதல்ல அந்த உறவுகளை உருவாக்குறதுல சிலுவை அப்படின்றது முக்கியமான ஒரு காரியம். And in that creation of relationship, the cross plays a primary role, because முதலாவது நம்மை அவரோடு இணைக்க இந்த சிலுவையானது, சிலுவைன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமா நம்ம பலிபீடத்தின் மூலமா அந்த ஒரு உறவானது உருவாக்கப்படும். Because through the cross first our relationship with God was established. அந்த சிலுவையின் அடிப்படையில நம்மளுடைய உறவுகளை நாம் அமைக்க வேண்டும் அப்படின்றது ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய. And God is also willing for us to establish other relationship based on this cross. அப்படின்னா விசுவாசிகளோட மட்டும்தான் நாம் உறவு வச்சுக்கணுமா, விசுவாசிகளோட உறவு வச்சுக்கூடாது, அவங்களை ஒதுக்கி வைக்கணுமான்னு கேட்டா கிடையாது. So does that mean should I be always connected with believers only and I should isolate the unbelievers? இல்ல, அப்படி கிடையாது. ஆனா நமக்கு அந்த பகுத்தறிவு, அந்த எந்த உறவுகளை எது சிலுவையின் அடிப்படையில நாம் உறவுகளை வைக்கணும் அப்படின்ற பகுத்தறிவு நாம வசனத்தின் மூலமா பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது ஆண்டவருடைய நிர்ணயம். But God wants us to have the discernment to prioritize which relationship we have to establish through the word of God, and that is the design of. So இத நம்ம சம்மரைஸ் பண்றது என்ன, ஃபர்ஸ்ட் என்னது, அதுக்கு அப்புறம் தான். So first comes the vertical relationship with God, and then comes our horizontal relationship with people. இல்லையா? ஸோ இது நம்ம வாழ்க்கையில எல்லாருமே சின்னவங்கள்ல இருந்து நம்ம வளர்றது எல்லாருமே இந்த ஒரு காரியத்தை முக்கியத்துவப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம். And it is very very important for each and every single one of us to have this in our mind. We have to consider this. இது நம்ம வாழ்க்கையில
பேரம் பேசக்கூடாத நான் நெகோஷியபிள். இதை வச்சு நாம எந்த பேரமும் பேசக்கூடாது. And there is no negotiation with this thing. ஏன்னா இதன் அடிப்படையில் தான் ஓகே ஆண்டவரே எனக்கு இது இந்த வசனத்தின் அடிப்படையில சிலுவையின் அடிப்படையில நான் ஒரு விஷயத்தை நிர்ணயிக்க முடிவெடுக்க எனக்கு வசனத்திலிருந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, நமக்கு என்ன கொடுக்குறாரு, ஞானத்தையும் பகுத்தறியும் ஆண்டவர் கொடுக்க சித்தமா இருக்கிறார். And because God is willing to give his wisdom for any relationship through his word. இந்த முடிவை எடுக்கிறதுக்கு நாம என்னுடைய செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த முடிவை எடுக்கிறதுக்கு வசனத்தின் அடிப்படையில நாம நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க அமைத்துக் கொள்ள நமக்கு தெளிந்த புத்தி தேவை. So for us to have to order our relationship based on the word, we need a sober mind. இது உறவுகள் மட்டுமல்ல, எல்லா காரியங்களிலும் நாம வசனத்தின் அடிப்படையில முடிவு எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை, தெளிந்த புத்தி தேவை. Not only for our relationships, but for every single thing, we need a sober mind for us to take decision based on the word of God. இந்த தெளிந்த புத்திக்கு எதிர்மறையா இருக்கிற காரியங்கள் என்ன? So what are the things that are opposite to the sober mind? குழப்பம், டபுள் மைண்ட், இருமானதா இருக்கிறது, இருமாப்பா இருக்கிறது. It could be a confused mind or it could be a double. வேற என்ன சொல்லலாம்? யாருக்கு தெளிந்த புத்தி இருக்காது? எப்ப தெளிந்த புத்தி இருக்காது? நான் ஆக்ஷன் காமிச்சா சீக்கிரமா புரிஞ்சிருவீங்க. ஓகே. இப்படி சொன்னாதான் புரியும். கரெக்டா? மதுபான வெறி இருக்கு. வெறி கிடையாது, மதுபானத்துல intoxication. A person who is intoxicated will also not have a sober mind. நீங்க எப்பவாவது இந்த கடந்த முந்தா நேத்திக்கு கடந்த வாரம் எப்பவாவது ஆடிட்டு இருந்தீங்களா யாராச்சும்? So have you ever been in that state? பிசிக்கலா நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து யாருமே அப்படி இல்ல. We are not like that in our lives, right? சஞ்சய், ரைட்? ஓகே, கிடையாது. ஏன்னா அது என்ன ஆகுதுன்னா, அது நம்மை தெளிந்த இதுல நல்லா யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய நிலையில நாம இருக்க மாட்டோம். Because that intoxication will not allow us to discern the right things and take a right thing based on the word of God. அப்படி இருக்கும்போது நாம தவறான முடிவுகளை எடுக்க கூடும். And if we are in that state continuously, we can also choose the wrong things in our lives. நீங்க நான் வந்து அவங்கள கேலி செய்யறதுக்காகவோ அப்படி அந்த மது அருந்தினங்களை கேலி செய்யறதுக்காக சொல்ல வரல. அப்படி அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, இப்ப இதுதான் ஸ்ட்ரெயிட்டா போனோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா நம்மளால போக முடியாது. I'm not here trying to teach the people who are drinking, but I'm saying that they cannot walk in the straight line if they are intoxicated. Right? நம்ம இயற்கையா பார்த்தீங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. They cannot walk in a straight line if you are. ஏன்னா எதனால, அங்கே தலையில இருந்து சிக்னல் போனா இந்த சிந்தனையில என்ன அந்த ஒரு குழப்பம். அதனால இப்படி போனோம்னு நினைச்சாலும் வண்டி கார் ஓட்டிட்டு போறாங்கல்ல, இங்க எப்படி கார் ஓட்டி போகும்போது யாராவது குடிச்சிட்டு கார் ஓட்டுறாங்க எப்படி செக் பண்ணுவாங்க? அந்த அனலைஸ் செக் பண்ணுவாங்க இல்லையா? வெளிநாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள வெளியே நான் குடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா கூட அவங்கள வெளியே கார்ல இருந்து வெளியே இறக்கி எப்படி நடக்கணும்னா, ஒரு கால் முன்னாடி ஒரு கால் வைக்கணும், ஒரு கால் முன்னாடி ஒரு கால் முன்னாடி ஒரு கால். இது டெஸ்ட் அவங்களுக்கு. இந்த மாதிரி 10 அடி அவங்க நடக்கணும். 10 அடி நடந்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணல, குடிக்கல, தெளிந்து புத்தியா இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கு மோஸ்ட் ஆஃப் நான் 2 அடி ஸ்டெப்லயே முடியாது. 2 அடி வைக்கிறதுக்குள்ளே என்ன ஆகும், கால் இங்க போயிடும். ஸோ ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு 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 சொல் ஓவியமா எடுத்துக்குவாங்க, இந்த வேர்ட் பிக்சர் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நாம நம்ம வாழ்க்கையில தெளிந்த புத்தியா இல்லைன்னா என்ன எடுக்க முடியாது, ஒரு முடிவை, நேர்த்தியான முடிவை நம்மளால எடுக்க முடியாது. So when we are not sober in our mind but being intoxicated, we can never take a good or decision. இதனுடைய ஆவிக்குரிய கருத்து என்ன? But what is the application for my life? நாம நம்முடைய தினசரி வாழ்க்கையில நாம மது அருந்தினர்களா, தெய்வ புத்தி இல்லாதவங்களா இல்லாம இல்ல. We are not intoxicated physically, right? ஆனா ஆவிக்குரிய ரீதியில நாம இப்படி இருக்கக்கூடும். But in our spirit we could also be intoxicated.
right? சொல்றது புரியுதுங்களா? ஆவிக்குரிய ரீதியில இப்படி இருக்கு. We can be like that in our spiritual life. So ஆவிக்குரிய ரீதியில நாம மதுபான வெறி உள்ளவர்களா இருக்கிறதுனா அது என்னது, அதனுடைய விளைவுகள் என்ன? So we'll look into what does it mean by being intoxicated in our spirit and what is its implication in our lives. புரியுதுங்களா? ஸோ இது நம்ம இன்னைக்கு ஃபுல்லா கவர் பண்ண முடியாது. இந்த சிந்தையை நாம வந்து டெவலப் பண்ண போறோம். And we are going to develop this thought. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, ஆண்டவர் எப்படி ஆதாம வணைஞ்சாரு? So how did God வணையறதுக்கு என்ன தேவை? Adam கை. So God fingers தேவை வணையறது, ரைட்டா? வணையறாரு. அந்த வணைதல் தான் நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா எரேமியா 18வது அதிகாரத்துக்கு வரீங்களா? So let's turn to ஆதியாகமம் 1 எரேமியா 18. Let's turn to Jeremiah chapter 18. எரேமியா 18ல என்ன இருக்கு? குயவனும் களிமண்ணும், இல்லையா? So here we see the potter and the clay. இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆண்டவர் வணைகிறவராய் இருக்கிறார், நம் வாழ்க்கையை வணைய விருப்பம் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். It is an example where God shows that he is willing to craft us into a beautiful. ஞாபகம் வச்சுக்கோங்க, முதலாவது என்ன? ஆண்டவருடைய கை. So number one we saw for a craft for a pot. இந்த கோர்வையான சிந்தையில நாம் இன்னைக்கு சில விஷயங்கள் பார்க்கலாம். என்ன? ஆண்டவர் உருவாக்குகிறவராய் இருக்கிறார், வணையறவராய் இருக்கிறார். அதை எப்படி தமிழ்ல சொல்றதுன்னு தெரியல. He is an architect, he builds, he is a potter. வணைகிறவராய் இருக்கிறார். So we know that God is interested in building our relationship, and he is the one who is making it. So அதை நாம வந்து அதை எப்படி பண்றாரு, என்ன பண்றாரு, அதனுடைய எடுத்துக்காட்டா நாம என்ன இதுல பாக்குறோம்? அதனுடைய ஒரு சொல் ஓவியம், வேர்ட் பிக்சர். So we are going to understand that process through Jeremiah chapter 18. இல்லையா? அங்க ஆண்டவருடைய கை, அவருடைய வேலை, அவருடைய கிரியை, அவருடைய கை களிமண். ஞாபகம் வச்சுக்கோங்க, களிமண். இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. We are going to see the hand of God, we are going to see the design of God, and we are going to see இந்த வணைதலை தான் நாம வந்து ரோமர் 8:28ல என்ன பார்க்கிறோம்? And the same making process is being அந்த வணைதலின் நோக்கம் என்ன? And we are going to see the purpose behind the craftsmanship of God in Romans 8. 29 8:29 ரோமர் 8:29. So in Romans 8 verse 29 என்ன போட்டிருக்கு? ரோமர் 8:29ல for whom he foreknew he also predestined to become conformed to the image of his son, that he might be the firstborn among the brethren. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். ஓகே, ஸோ தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறபடிக்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்திருக்கிறார்களோ அவர்களை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படி. It says to be conformed to the image of his son. இப்ப நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? அவருடைய கை. So number one we saw his hand, குயவனுடைய வேலை, and the work of the potter, களிமண், the clay, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி. And the end is being conformed to the image of his son. புரியுதுங்களா? இதுதான் ஆண்டவருடைய வணைதல். இந்த வணைதலுடைய வேலை என்ன? அதன் நோக்கம் என்ன? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படி. And this is the mind behind God's work in our lives, to be conforming us into the image of his son. Amen. இப்ப 1 பேதுரு 5வது அதிகாரத்துக்கு வாங்க. So let's turn to 1 Peter chapter 5 now. So இந்த வணைதலுடைய இந்த கிரியையில இந்த வணைதல் அப்படிங்கிற இந்த வேலை இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு நொடியில நடந்துராது. அதுக்கு என்ன இருக்கு? அதுக்கு நிறைய ஆண்டவர் he takes time to do that work in us. So கர்த்தர் இந்த வணைங்கிற காரியத்துக்கு வந்து அவர் ஒரு சில நொடிகளை எடுத்து அதை செய்யக்கூடியவராக இருக்காரு. இந்த
அவருடைய சாயலுக்கு ஒப்பாகும்படி அப்படின்றது வந்து அதனுடைய ஒரு விளக்கமா நாம வந்து 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்களேன். 4 விஷயங்கள் ஆண்டவருடைய அந்த வணைதல், ஆண்டவருடைய கிரியையினுடைய 4 காரியங்கள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறாரு, இந்த வணைதலின் மூலமா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்ற சில மாற்றங்கள். So in 1 Peter 5 verse 10 explains us the changes in the process through which God is conforming us to the image of His Son. Read it in Tamil. It says, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. சீர்படுத்துவார் பாட்டு கேட்டீங்களா? ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி, நிலை நிறுத்து. 4 விஷயங்கள் என்னென்ன? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவார். It says God is the one who is going to conform us and to perfect, confirm, strengthen and establish. Okay. சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைப்படுத்துவார். Okay. இது யாருக்கு? And this process is நமக்கு, for us. God is doing this in our lives. So 4 விஷயத்தை உங்க பக்கத்துல இருக்குன்னு சொல்லுங்க. You can turn to your neighbors and say these 4 things. என்னென்ன? One is to perfect, confirm, strengthen and establish. இப்ப முழுசா முதல்ல இருந்து வாங்க. So now let's review the entire thing, right? அவருடைய கைதான் என்னது? அவருடைய கைதான் என்ன? வணைதல். வணைதலுக்கு we saw the hand of God. எரேமியா 18 குயவன் களிமண். குயவன் அந்த அதிகாரத்துல குயவன் யாருக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது? ஆண்டவர். களிமண் யாரு? நான் இல்ல. So and in Jeremiah 18 we see களிமண் யாரு? and the clay. அந்த விரல் அப்படியே எடுத்து இப்படி வைங்க. And the clay is us and the potter is God, right? நான் தான். You can say that I am the clay and God is the potter. நம்ம எல்லாரும் தான். We are all the clays of God and God is the potter. இல்லையா? அந்த வணையறதின் நோக்கம் என்ன பார்த்தோம்? அடுத்த வசனம் என்ன? ரோமர் 8:20 குமாரனுடைய சாயலுக்கு the purpose behind the potter perfecting the clay is nothing but to conform us to the image of His Son, that is அந்த வேலையினுடைய வெளிப்படுத்துதல் நம்ம வாழ்க்கையில அது எதை வெளிப்படுத்துது? and that process 4 குணங்களே அது வெளிப்படுத்துது. நம்ம 4 things. என்னது? Number 1 சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி. Oh, that is meant that the purpose of it is also mentioned in 1 Peter chapter 5. இல்லையா? இந்த வேலை ஆண்டவருடைய இந்த வணைதலின் வேலை தான் 2 பேதுருவிலும் பேதுரு திருப்பி சொல்றாரு. So and the same process is also being explained by Peter in 2 Peter also. 1வது அதிகாரம் 4வது வசனம். So in chapter 1 verse 4, to be partakers of the divine nature. Okay. 3வது வசனம். Okay. அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக்கும் பொருட்டு அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு 3வது தம்முடைய மகிமையினால் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவிலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தள்ளி நன்றி. இச்சைகளினால் உலகத்தினுடைய கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு 4வது வசனத்துல திவ்ய சுபாவத்துக்கு இந்த திவ்ய சுபாவத்தினுடைய பங்குள்ள ஆகிறதும் என்ன? அவருடைய இந்த வணைவதின் அந்த வேலை இருக்கு இல்லையா? அந்த வேலையினுடைய ஒரு ரிசல்ட். So and this being partaking in the holiness of God is also the result of Him making the process in our life. முதலாவது என்ன? The first thing is the hand of God. வணைதல். The second thing is the process. மூணாவது என்ன? குயவன். முதலாவது கை, 2வது குயவன் களிமண், 3வது சாயலுக்கு, 4வது அவருடைய 4 அவருடைய கிரியையினுடைய 4 வெளிப்படு. நம்ம வாழ்க்கையில என்ன வெளிப்படுது? என்னது?
சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தும். So number 1 is his hand, then number 2 is the potter and the clay, and number 3 is conforming to the image of his son. Number 4 is இப்ப அவருடைய இந்த கரத்தை குறித்து இந்த 5வது அதிகாரத்துல என்ன இருக்குன்னு பாருங்களேன். 1 Peter 5வது அதிகாரத்துல 1 Peter chapter 5 talks about the hand of God that is processing us. 6வது வசனம். In 5 verse Humble yourself therefore under the mighty hand of God that he may exalt you in proper time. says, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகளுக்கு அடங்கியிருங்கள். என்ன கை? அவருடைய கைக்கு அடங்கி. பலத்த கை அப்படின்னா It என்ன? is the mighty hand of God. What does it mean? I want to explain this. நான் அது உங்களுக்கு விளக்கணும்னு நான் இன்னைக்கு ஆசைப்படுறேன். பலத்த கைனா என்ன நினைக்கிறீங்க? So what do you think about the mighty hand of God? நீங்க சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சது. Maybe you என்ன can நினைக்கிறீங்க? share a word. வல்லமையுள்ள கை. ஓகே. It is the hand which has the power. ஓகே, வேற? வேற என்ன சொல்லலாம்? What else do you think we can? கீழே போக இதுவா பலத்த கை? எனக்கே கை வலிக்குது. இதுவா அடங்கி இருங்கள், அடங்கிடுறோம் அப்படின்னு அப்படியே சொல்றாரு ஆண்டவர். அப்படியே சொல்றாரு ஆண்டவர். So that is அந்த பலத்தை அப்படின்னு வரும்போது ஒரு கம்பீரமான ஒரு கொடூரமான ஒரு கையா தான் நமக்கு அது தோணுது இல்லையா? So when we hear the word mighty, we see that it is a cruel and இல்ல ஒரு பெரிய ஒரு பாலை தண்ணிக்குள்ள அமுக்க என்ன பண்ணும்? எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும்? So in order to first அங்க என்ன வேணும்? பலத்த கை. the water, we need mighty hands, right? அதுதான் இங்க அதுதான் பலத்த கையா? So do you think that that is the explanation of this mighty hand? அந்த கையை வச்சு ஆண்டவர் வந்து ஆபிரகாமை வணஞ்சிருந்தாருன்னா எப்படி இருக்குன்னு போய் think about it. If God has used that அந்த கையை வச்சு குயவன் களிமண்ல அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? and if that is being used by the அந்த potter to பலத்தை make அந்த the களிமண் மேல காமிச்சிருந்தாரு எப்படி இருந்திருக்கும்? maybe think about the force of it, the effect of it. எப்படி நீங்க எப்பவாவது நீங்க அந்த இது வணையில பண்றீங்களா? Have you ever ஒரு குயவனா மாறி இருக்கீங்களா எப்பவாச்சும்? have you ever took the job of இப்ப அது பண்றதுன்றது ஒரு பெரிய அது காசு கொடுத்து நான் பண்றேன் அப்படின்னு போய் ரெக்ரியேஷன் வருது. now people are going and as a recreation to வீட்ல சும்மா இருக்கிறதுல என்ன இப்ப அதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் 3-day ஒர்க் ஷாப் ஃபார் pottery and people are making business out of it, saying 3-day workshop are being conducted. சின்ன குழந்தைகளை அனுப்பி சின்ன குழந்தை பாத்திருக்கீங்க அதெல்லாம் பண்றது கிடையாது. பாத்தீங்களா இப்படிதான் இருக்கு நிலைமை. now nobody knows how இல்ல ஏனியே சொல்லல, குழந்தைகளுக்கு தெரியல. இந்த ஜென்சியா ஜென் ஆல்பா ஜென்சி சோ இந்த இதுல யாருக்குமே தெரியல, ரைட்? அதை காமிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஒர்க் ஷாப், அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் கட்டி காசு இது தெரிஞ்சதான் நம்ம காசு சம்பாதிச்சிருக்கோம். and people also making money out of it by teaching them how to யோசிக்கலாம். அவ்வளவு பலத்த கையோட ஒரு குயவன் வேலை செய்ய வரா. now think about it. Will the எப்படி இருக்கும்? எவ்வளவு how soft his hands must be, how gentle he must be with the clay. so அவர் எவ்வளவு மென்மையாக அந்த களிமண்ணோட வேலை செய்யணும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பலத்த கையா இருந்தாலும் அந்த மென்மையான how softly, how gently, அதுதான் என்ன சொல்றாரு? a broken reed he will not break and a bruised smoking flax he will not quench. so ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் நெருந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிறார். அதுதான் என்ன? அதுதான் அந்த குயவனுடைய அதுதான் என்ன? இந்த பலத்த கை. and that explains the mighty hand that is being mentioned by Peter in first. so அது ஆண்டவர் வந்து நாம நொறுங்கினவர்களாய் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்கன்றது நிறைய சூழ்நிலைகளை நம்மளே தாங்க முடியாத பாரத்தை இருக்கிறவர்களா இருக்கிறதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன சொல்றாரு? அவள் பலத்த கையா இருந்தாலும் அது வந்து எப்படி இருக்கு? ரொம்ப ஜென்டிலா நம்மள ஹேண்டில் பண்றாரு. God knows that we are broken. God knows our brokenness. Though we are broken, but God is so mighty, He is dealing gently in our lives to make something beautiful out of it.
இந்த இந்த பலத்த கைதான் யூதர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த கை. And this mighty hand is the same hand which brought the Israelite out of Egypt. இந்த கை தான் நம்ம என்ன சொன்னோம், இந்த கை வந்து உடைக்கிற கை அல்ல, வணைகிற கை. And we saw that this hand is not the hand that will break us, but it is something that it is a hand which is molding us. This is a strong hand of everlasting love. இது வந்து நித்திய அன்பின் ஒரு பலத்த கை. இது என்னது? இது வந்து ஒரு அன்பின் கரம். This is a love. This is a hand of love. இது வல்லமையான பலத்த கரம். ஆனா இது என்னது? அன்பின் கரம். Yes, it is a mighty hand. It is a powerful hand, but நம்மை ஒடுக்குகிற. This is not a hand that oppresses. இது நம்மளை அமுக்கக்கூடிய ஒரு கரமா இல்லாம, இது ஆண்டவருடைய சர்வ வல்லமையான நமக்கு பலன் அளிக்கக்கூடிய அவருடைய திவ்ய கரம். It is a sovereign hand which gives us strength to endure the day. Amen. So இந்த கரத்துக்கு கீழே தான் பேதுரு என்ன சொல்றாரு? Humble yourself therefore under the mighty hand of God. And இது பேதுரு இதைத்தான் அங்க சொல்றாரு, கர்த்தருடைய பலத்த கரத்துக்கு அடங்கி இருங்கள் அப்படின்னு. அந்த அடங்கிடுனா நம்ம யார்கிட்ட அடங்கிடுன்னு சொல்லுவோம்? டேய் அடங்கிடுறா இல்லையா? So when we say humble yourself, to whom will we say be humble? ஏன்னா இந்த அடங்கி இராம இருக்கிறது வந்து அவருடைய வணைவுகிற வேலைக்கு தடசமா இருக்கு. தடசம் தானே சொல்லுவோம். தடசம் மலையாளம் வேர்ட், சாரி. தடையா இருக்கும். If you are not humble enough to God, it will be an obstacle for God to mold us. நம்ம இந்த அடுத்த வாரம் நம்ம வந்து எப்படி நாம அடங்கி இருக்கிறது. So in the following week, அடங்கி இருக்கிறதுனா என்ன? Humble yourself அப்படினா என்ன? So in the following weeks, we will see what does it mean to be humble and how can we be humble before God. அதனால வர்ற நல்ல விளைவுகள் என்ன, அது வர முடியாது, அது அந்த அடங்கி இராததுனால வர்ற விளைவுகள் என்ன, and what is the outcome of our humbleness, or what is the outcome of our disobedience to God. அந்த அடங்கி இருக்கிறதுனால வர்ற விளைவுகள் தான் நாங்க எதுல பார்க்கிறோம்? 10வது வசனத்துல பார்க்கிறோம். அந்த 4 காரியம் என்ன? 4 காரியம் பார்த்தோம். So we saw 4 things in verse 6. சீர்படுத்தி. அந்த 4 வார்த்தைகளுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். And we are going to look into the meaning behind all those. The word perfect. சீர்படுத்துவார் அப்படினா, it is to mend or to repair or to restore to a former condition. அது ஏற்கனவே இருந்த அந்த நிலைக்கு திரும்பவும் அதை வணங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ராசஸ். அந்த வார்த்தை என்னன்னா, எலும்பு உடைஞ்சிருச்சுன்னா, இது வந்து அந்த ஆர்த்தோபெடிக் டாக்டர் போறோம்ல நம்ம. எலும்பு உடைஞ்சா யார்கிட்ட போவோம்? ஆர்த்தோ டாக்டர் போறோம். ஆர்த்தோ டாக்டர் என்ன பண்ணுவாரு? அது கரெக்டா மைட்டி ஹேண்ட் அப்படி 4 திருப்புறான்னா எலும்பு 4 பீஸ் ஆயிரும். அப்படி பண்ண மாட்டாங்கல்ல. So think about அப்படி பண்ண மாட்டாங்கல்ல. நேத்துக்கு எனக்கு பல்லு போடுங்கனாங்க. அவர் ஒரு கால் இன்னும் இதுல வச்சு இந்த கடவாய் இப்படி பிடிச்சி இழுத்து 2 பேர் பிடிச்சி இழுத்து அப்படிதான் எனக்கு பல்லு போடுங்காங்க முன்னாடி. I went to a dentist. எலும்பை ரெடி பண்றது அப்படி பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சு. Think of the same way. பலத்த கை அது எப்படி என்னவா இது கரமா இருக்கு இல்லையா? ஆண்டவர் அவ்வளவு மென்மையா என்ன பண்றாரு? அந்த முறிந்த அந்த எலும்பை ஒன்று சேர்க்கிறார். அது அந்த முறிந்த எலும்பை ஒன்று சேர்க்கிறது தான் இந்த சீர்படுத்துவார் அப்படிங்கிற வார்த்தைகள். And the word perfect means taking with his gentle hand and restoring the broken bones. இப்படி பண்றதுனால வர்ற என்ன தெரியுமா? It ensures no defect remains and the believer is equipped for life and service. ஸோ இது எதை குறிக்குதுன்னா, அதுல எந்த ஒரு பிழையுமே இல்லாம அந்த விசுவாசியானவன் தன்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றிற்கும் கர்த்தர் அவனை தகுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றது. இந்த ஸ்திரப்படுத்துவதன் மூலமா வர்ற விளைவு என்ன? ஆண்டவர் அங்க எந்த ஒரு குறையுமே, அந்த எலும்பு உடைஞ்சு சரி பண்ண மாதிரியே இருக்கு. இப்ப நீங்க ஏதாவது உடைஞ்சு எடுத்து ஒரு கண்ணாடி பாத்திரம் உடைஞ்சு நீங்க சரிப்படுத்துனீங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்க பசை போட்டு ஒட்டினாலும் அந்த இடத்துல என்ன தெரியும்? நீங்க ஒட்டிருக்கீங்கன்னு தெரியும். ஆனா ஆண்டவர் அந்த பண்ற அந்த வேலையில
there is no defect remains. So when God perfects us, there's going to be no defect in it, and it is going to be as new as. And the believer is fully equipped for life and for service. And விசுவாசியானவன் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் தன்னுடைய ஊழியத்துக்காகவும் முழுமையாக கர்த்தரால் equip பண்ணப்பட்டான். What is the word for equip? இல்ல, கட்டுதல் கிடையாது. தகுதிப்படுத்தப்பட்டிருக்கான். பொருத்தப்பட்டிருக்கிறான் இல்லையா? அவன் நம்ம என்ன பண்றோம்? இப்போ ஒரு வேலைக்கு நம்ம என்ன பண்றோம்? அவனுக்கு ஒருத்தருக்கு வேலைக்கு நம்ம அவனுக்கு ட்ரெயின் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளே, அதுதான் அந்த முதல் வார்த்தையினுடைய அர்த்தம். என்னது? ஸ்திரப்படுத்துவார் அப்படிங்கிற, சீர்படுத்துவார் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அடுத்தது என்னது? நம்பர் 2 இஸ் கன்ஃபார்ம், ரைட்? ஸ்திரப்படுத்துகிறது. இங்க என்ன இது எதை குறிக்குன்னா, ஒரு விஷயத்த ஒரு இப்போ இப்படியே என் சைடு சரிங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு? இஸ் கிவிங் அ சப்போர்ட். இதுதான் அந்த ஸ்திரப்படுத்துவார்னா என்ன? இதுவும் நம்ம அந்த வார்த்தைக்கு என்ன, முறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற தீயை பார்க்கிறவராக இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கு நம்ம வாழ்க்கையில என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும், என்னதான் நம்ம நிறைய இருக்குன்னு தெரியும், அந்த சூழ்நிலையில நம்ம ஒடுங்கி உதவியற்ற நிலைக்கு தள்ளப்படாம நம்மை தாங்குகிற, ஸ்திரப்படுத்துகிறதா இருக்கிறார். He supports us. That is the word that strengthen means. To make firm or solid, to stabilize by providing a support that something will not shake or totter. ஒருவர் நிலை குலைந்து போகாதபடிக்கு கர்த்தர் அவனை தாங்கி அவனை நிறுத்துறாரு. எந்த வெளிப்படையான any external pressure now cannot shake a believer. So எந்த ஒரு வெளிப்புறமான ஒரு காரியமும் அந்த விசுவாசியை தகர்த்த முடியாத அளவுக்கு, அசைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அவனை ஸ்திரப்படுத்துறாரு. அதுதான் என்ன சீர்படுத்துவார்னு பார்த்தோம். அடுத்தது என்ன? ஸ்திரப்படுத்துவார். Number 1 we saw he will confirm us. Perfect. Then confirm. Strengthen. The word is strengthen that is being. ஸ்திரப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். And now we are going to look at the strengthen. The word strengthen. Amy, just a request. Can we sing that song for the closing song? மூணாவது என்ன? பலப்படுத்துவார். இந்த பலப்படுத்துவார் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அப்படின்னா, to fill with strength and to make one more capable. அந்த பலப்படுத்துவார் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒருவனை தன்னுடைய பலத்தினால நிரப்பி அவனை இன்னும் அதிக பலவானாக மாற்றுவதற்கு ஒப்பாகும். பலப்படுத்துவார் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பலத்தினால நிரப்பி இன்னும் அதிக பலத்தினால அவனை பலசாலி ஆக்குறதுன்றதுதான் என்ன எந்த வார்த்தைக்கு அர்த்தம்? இந்த பலப்படுத்துவார் அப்படிங்கிற with the strength and to equip him with more strength for the upcoming. அதனால நமக்கு என்ன உபயோகம்? So what is the purpose of that? This strength gives specifically to meet the demands of life, enabling believers to overcome every adverse force. So இந்த வல்லமையானது நமக்கு எதிராக வரக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நாம் மேற்கொள்வதற்கு நம்மளை தகுதிப்படுத்துகிறது. எந்த சூழ்நிலையிலும் நாம அதை எதிர்த்து அந்த சூழ்நிலையில நாம சரியான ரீதியில நாம சிந்தித்து, நம்ம என்ன சொன்னோம்? சரியான ரீதியில சிந்திக்கிறதுக்கு என்ன? தெளிந்த புத்தி இல்ல சொன்னோம் இல்லையா? அந்த தெளிந்த புத்தியோட நாம் முடிவு எடுக்கிறதுக்கு எந்த சூழ்நிலையிலையும், எந்த இக்கட்டான சூழ்நிலை, எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம தெளிந்த புத்தியோட நாம அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். And this strength will help us to overcome all the confusions and chaos that is before us, and helps us to think with a sober mind with the word of God and discern it rightly and overcome it. அடுத்து establish. The final word is நிலைநிறுத்துவார். இந்த நிலைநிறுத்துவார்ங்கிற வார்த்தை என்னன்னா, அது to lay a foundation or to ground securely. So நிலைநிறுத்துவார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு இதுதான் பாறையின் மேல், கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. This is the imagery that God has. Jesus also said that it is the house that is built upon a rock. அந்த கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு என்ன சொல்லு? மழை வந்தாலும், காற்று வந்தாலும், புயல் அடிச்சாலும்
அசைக்கப்பட முடியாத ஒரு நிலை. அந்த மாதிரி ஆண்டவர் நம்மை உருவாக்க அவருடைய பலத்த கை. ஆமென். And this is the purpose with which God is working with His mighty hand in our lives. இது எல்லாத்துக்குமே இப்ப இது வந்து அடுத்த செய்திக்கு உண்டான ஒரு அறிமுகத்தோட நான் முடிக்கிறேன். This is I will give you a hint for the following week. 8வது வசனம் பாருங்க. Let's look into 1 Peter chapter 2. இந்த வேலை இந்த சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துதல் இந்த வேலைக்கு ஆண்டவருடைய இந்த வேலை கிரியைக்கு நாம எப்படி இருக்கணும் அப்படின்றது என்ன எப்படி இருக்கணுமாமா? 8வது வசனம். So as தெளிந்த புத்தியோடும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். தெளிந்த புத்தியாய் விழித்திருங்க. Be alert, be sober and alert. So Be sober and alert. for God to work out all these 4 characters in us, which is mentioned in chapter verse 10, our part is to be sober and to be alert. எதனால நாம விழித்திருந்து தெளிந்த புத்தியுள்ளா இருக்கணும்? ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப தெளிந்த புத்தி இல்லாம துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொண்டவர்களாய் நாம இருக்கும்போது நாம் இந்த கர்ச்சிக்கிற சிங்கத்துக்கு இரையாகி விடுகிறோம். So when we do not have that clear mind and being intoxicated by the worldly things, we are becoming a prey to this roaring lion that is nothing but. அதனாலதான் பேதுரு என்ன சொல்றாரு? பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். என்ன? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஏதுவாக உங்களை வணையறதுக்கு பெரிய திட்டம் வச்சிருக்காரு. அவர் எப்படி பண்றாராமா? அவருடைய பலத்த கரத்தினாலதான் பண்றாரு. அது எவ்வளவோ மேன்மையா ரொம்ப ஜென்டிலா ஆண்டவர் உங்களை வணையணும்னு விருப்பப்படுறாரு. அந்த பண்ணி உங்களை வந்து என்ன பண்றாரு? சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த விருப்பப்படுறாரு. அதுக்கு என்ன தேவை? நமக்கு தெளிந்த புத்தியும். ஏன்னா அந்த அவருடைய கிரியைக்கு மாறா எதிரி வேலை செய்ய தயாரா இருக்கான். And that is why Apostle Peter is saying, my little children, God is in a business of making you into the image of His own Son and wanting to put all those 4 processes into your life, and the enemy is against you, so be of sober and good mind and alert mind. Amen. Amen. So இதை குறித்து நாம ஏன்னா எது தெளிந்த புத்தி இல்லாத நம்மை எது நம்ம இதுல இருந்து விலக்குதுன்னு பாருங்களேன். அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க. Think of it. What is removing us from this clear and sober mind? Verse 7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானால் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எது நம்மை தெளிந்த புத்தி இல்லாதவர்களாக நம்மை கவலைக்குரியவர்களாக்குது? What could make us be confused and with a double-minded? It is the anxiety that we have. தமிழ்ல இன்னொரு படிங்க. தமிழ்ல அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்முடைய கவலைகளை அவர் மேல வைக்காததுதான் இந்த தெளிந்த புத்திக்கு தடையா இருக்குது. When we are not keeping our burden upon Him, and it will casting all our cares upon Him, it becomes a pivotal point for us to have a divided mind and a confused mind. So நான் என்ன பண்றேன்? அந்த மூட்டையை நானே சுமந்துட்டு இருக்கேன். And it is like I am bearing my own load. இப்போ ஒரு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் லைட் அடிச்சு நம்ம தலையை அடிச்சாருன்னா எவ்வளவு பெரிய சுமை இருக்குன்னு மட்டும் நம்ம கண்ணு காமிச்சாருன்னா எப்படி இருக்குன்னு யோசிப்போம். And think of it, if God shows us how much burden that we are bearing upon ourselves, 4 நாள் நம்ம அந்த சுமையை சுமந்துட்டே இருந்தா நம்ம என்ன பண்ணல? அந்த சுமையை, அந்த கவலையின் சுமையை நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்காம இருந்தோம்னா எப்படி இருக்குன்னு யோசிப்போம். And think of it, if you are taking that burden upon ourselves and we are walking on this earth for 4 days. பேதுரு என்ன சொல்றாரு? அதுதான் கர்ச்சிக்கிற சிங்கத்துக்கு நம்ம இரையாக மாற்றுது. And that load that we are carrying is making ourselves as a prey for the roaring lion. அதுதான் ஆண்டவருடைய இந்த சிறப்படுத்துற வேலையா, சீர்படுத்தல் வேலையா, பலப்படுத்துற நம்மளை நிலைநிறுத்துற வேலைக்கு தடையா இருக்குது. And our unwillingness to cast that burden to the Lord is something that is hindering us from all the process which God is. அந்த சுமையை நாம ஆண்டவர் மேல போடாம இருக்கிறது தான் பேதுரு இது பெருமை.
அப்படின்றாரு. And this unwillingness to cast our burden upon to the Lord is what Apostle Peter is saying, that you are not being humble. அப்போ பெருமை அப்படின்றது வந்து என்னது? பெருமையினுடைய ஒரு கோணம் என்ன? என்னுடைய கவலைகளை நானே சுமந்து ஆண்டவருடைய பராமரிப்பு, ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய முன்னேற்பாடு பத்தாது, நானே இப்ப ஏதாவது செய்யணும், என்னுடைய சுமையை நான் தான் சுமக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் என்னதான்? This is one of the aspect of being pride, that I am thinking that I can handle my own pressure and I don't need God and I don't want to cast it upon God. யோசிச்சிருக்கீங்களா? Have you ever thought like this in your life? Maybe secretly we've been proud for a long time. நம்மளுடைய வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி மேன்மை பாராட்டி கொண்டிருந்திருப்போம். ஸோ அப்படி இருக்கிறதுதான் சில நேரத்தில் நம்மளே அந்த சூழ்நிலைக்கு ஒரு அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு ஒரு தடையா இருந்தது. And thinking in that way is a hindrance for us to receive His grace to. இதை நாம அடுத்த வாரம் நாம இதை கண்டினியூ பண்ணலாம். And we will continue on this same thought for the next. இன்னைக்கு நான் வந்து நம்மள என்ன முக்கியமா என்னது முதலாவது என்ன? So today we talk about the hand. கை அவருடைய வணைகிறவராய் இருக்கிறார். அடுத்தது அவர் குயவன், நாம் களிமண். பலத்த கை கிடையாது, சாஃப்டா ஆண்டவர் வந்து வணையறதா இருக்காரு. அதனுடைய நோக்கம் என்ன? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். So number one, the hand of God. Number two is that He is interested in molding us, and number three, that He Himself is the potter and we are the clay. Number four, that He is not using the mighty hand, but the hand is very gentle for us to be conformed to the image of His Son. அடுத்தது சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். அதுக்கு தேவை என்ன? அதுக்கு என்ன தேவை நமக்கு? எழுந்த புத்தியும், இன்னொன்னு இருக்கு, be sober and vigilant. விழித்திருக்கிறவர். So that process, ஆவிக்குரிய ரீதியில தெளிந்த புத்தியாகவும் ஆவிக்குரிய ரீதியில வெளித்திருக்கிறவர்களாயும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். And for that process, God is saying, I am going to strengthen you, establish you, perfect you, and He is wanting us to be of a sober and an alert mind. So how can we be sober? So எப்படி நான் விழித்த, how can I be vigilant and alert? எப்படி நான் விழித்த மனிதனாகவும் தெளிந்த what does it mean to be sober? விழித்துள்ளவர்களா இருப்பதுனா என்ன அர்த்தம்? What does it mean to be vigilant and alert? தெளிந்த புத்தி உள்ளவர்களா ஆவியில இருங்கள் அப்படினா என்ன அர்த்தம்? This is what the content for the next message. இத வந்து நம்ம வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம தியானிக்கலாம். அப்படி இல்லாதனால நாம நம்முடைய எதிரிக்கு இரையாயிரோம். When we are not being sober and when we are not being alert, we are becoming a prey. அந்த இரையாகுதல் அப்படினா என்னது? So and we are also going to look at what is being made a prey to the enemy. சிங்கம் கர்ஜிக்கிற சிங்கம் வந்து நமக்கு அப்படியே முத்தமா கொடுக்கும். The roaring lion is not going to deal with us. Don't you think of that? அது புரண்டும், it will harm us. கழுத்துக்கு தான், கரெக்ட்டா கழுத்துக்கு தான் கை வைக்கும். It will come to our neck, right? We will be injured. நம்ம அதனால fatally injured. நம்ம வந்து அதனால கொடூரமா பாதிக்கப்படக்கூடிய. அப்படினா என்ன? நம்ம சரீர ரீதியா நமக்கு எந்த காயங்கள் எதுவுமே கிடையாது. எங்க நாம காயப்படுறோம், எங்க அது நம்மள அஃபெக்ட் பண்ணுது? We are not being injured in our physique, but we are also going to think in our soul where we are going to be injured. நம்முடைய ஆத்மா ரீதியில நாம வந்து துயரப்பட்டு, துன்பப்பட்டு, காயப்பட்டு, நாம வந்து ஆண்டவர் இந்த ஸ்திரப்படாம, சீர்படுத்தப்படாம, ஸ்திரப்படுத்தப்படாம, நிலைநிறுத்தப்படாம, பலப்படுத்தப்படாம இருக்கிற நிலைமையில நாம இருக்கிறோன்றதே சம்டைம்ஸ் தெரியாம. இன்னொரு விஷயம் நான் யோசிச்சேன். So God is wanting us to strengthen us in that place. ஒரு எடுத்துக்காட்டோட நான் சொல்றேன். எனக்கு குதிங்கால் வலி இருந்துட்டே இருக்கு எப்பவுமே. So I have an ache in my. அதுக்கு நான் டாக்டர்ட்ட போனேன், ஆர்த்தோ டாக்டர்ட்ட போனேன். And I went to the ortho doctor. அது இந்த எக்ஸசைஸ் மட்டும் 3 மாசம் தொடர்ந்து பண்ணுங்க, கால் வலி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. And he prescribed an exercise. அந்த வலிக்கு வந்து ஒரு பேர் சொன்னாங்க, plantar fasciitis. He prescribed an exercise for it to be healed. Right? நான் அந்த எக்ஸசைஸ் பண்ணா எனக்கு என்ன வரும்? வலி போயிடும். If I do that exercise, my 3 நாள் பண்ணேன், 2 வாரத்துக்கு வலி இருக்கு. I did it for 3 days and I was not hurting myself for 3 weeks. Right? இப்போ அந்த எக்ஸசைஸே பண்ணல. Now I'm not doing the exercise. Right?
ஐ ஹாவ் தி பெயின். இப்போ எனக்கு திரும்ப நான் என்ன சொல்லுவேன் என் வைஃப்ட கால் அமுக்கு. I asked my wife to press my leg. ரைட், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடந்து கால் வலி, கால் அமுக்குறது தான், கால் அமுக்கி விடுறது, இல்லைன்னா சுடுதண்ணிகளை காலை வைக்கிறது. ஆனா அது என்ன கிடையாது, சரியான மருந்து கிடையாது. And that kind of கால் அமுக்கி விடும்போது இம்மீடியட் இன்ஸ்டன்ட் ரிலீஃப். கால் அமுக்கி விடும்போது sometimes you can get instant release by pressing காலை my legs. தண்ணிக்குள்ள வைக்கும் போது When I keep my leg கரெக்டான தீர்வு என்ன? ரைட், இத ஆவிக்குரிய ரீதியில் நம்ம யோசிச்சு பார்க்கலாமே. we are sometimes lazy to exercise. ஸோ நம்ம சில நேரம் அதை நம்ம கர்த்தர் இடத்துல வரதுக்கு நம்ம சோம்பேறித்தனமா இருக்கலாம். செயல்படுத்துதல், சில சத்தியங்களை செயல்பாட்டுல கொண்டு வர்றதுக்கு நாம சோம்பேறிகளா இருக்கும். we can be lazy enough to நாம என்ன பண்றோம், நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு துரிதமான தீர்வுகளை காணறவங்களா இருக்கணும். குவிக் ரிலீஃப். So we are looking for the quick relief from our problems, immediate relief. But we don't want to do the right thing that would put an end to, that will strengthen us. ஆனா நம்ம எது சரியோ அதை நம்ம தேடாம விட்டுடுறோம். நம்ம அந்த சரியானது தேடணும்னா நம்ம அதனால பலப்பட முடியும். இப்போ எனக்கு எக்ஸசைஸ் பிசிக்கலா நான் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ். ஆவிக்குரிய ரீதியில நம்மள எக்ஸசைஸ் என்ன? மைண்ட். So the physical exercise is different, but our spiritual life, it is in our mind. இதுதான் பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயு 4:7ல. And in Timothy chapter 4, Apostle Paul is saying something. Sorry, 1 Timothy 4:7. 1 தீமோத்தேயு 4:7. So it's in 1 Timothy chapter 4 verse 7. I'll read it. என்ன போட்டிருக்கு? சீர்கேடும் கிளவிகளும் பேசுமாயிருக்கிற கட்டுக்கதைகளை விலக்கி தேவபக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு. தேவபக்திக்கு ஏதுவான முயற்சி. எக்ஸசைஸ் யுவர்செல்ஃப் unto godliness. தேவபக்திக்கு ஏதுவான காரியங்களை முயற்சி பண்ணு. அது நமக்கு தேவை. அதுதான் என்ன? தெளிந்த புத்திக்கு என்ன தேவை? எக்ஸசைஸ். And that exercise in godliness will help because your mind is the battleground. ஏன்னா நம்மளுடைய சிந்தை தான் அந்த போர் செய்யக்கூடிய ஒரு இடம் இல்லையா? நம்ம போராளியா? நம்ம வசனம் என்ன சொல்லுது? நாம யாரு? soldiers. நம்ம போராளிகள். The word of God says that we are the soldiers. ஆனா வீட்ல சும்மா உட்கார்ந்து வீட்ல தான இருக்கேன், நான் எங்க போராட போறேன்? எங்க போராடுறேன்? And we can say that I am in my home and where am I going to the battle? Right? But the battle is battling thoughts in my mind. I don't know how to. I'm not doing any work, but end of the day I'm totally tired because mentally I'm agitated. நான் என்னுடைய சிந்தனையில நான் அந்த போர் செய்து கொண்டிருக்கேன். நான் எது செய்யலைனாலும் ஏன் நம்ம சோர்வடைகிறோம்னா நம்மளுடைய சிந்தனையில தான் அந்த போராட்டம் இருக்கு. சரியா? அங்க நமக்கு என்ன தேவை? அதுதான் அங்கதான் ஜிம். எங்க? And God wants us to do the exercise. அதனால நாளையில இருந்து வாக்கிங் போகாமலாம் இருந்தாதீங்க. ஜிம்முக்கு போங்க, வாக்கிங் போங்க. பிசிக்கலி நமக்கு ஸ்ட்ரென்த் தேவை, ஆனா ஆவிக்குரிய ரீதியில நமக்கு ஸ்ட்ரென்த். ஆமென். ஆமென். இன்னைக்கு நம்ம ஒரு கடைசியா சம்மரைஸ். So we'll look into what we have. பலத்த கை. We saw the hand. வனைதல். We saw the molding process. குயவன், களிமண். We saw the potter and the clay. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி அவர் நம்மை வணைகிறார். வணைகிறது நாளுடைய என்னது? சீர்படுத்தி. ஆமென். அன்பின் பிதாவே, அப்பா இந்த காலை வேலைக்காக நன்றி. அப்பா இந்த வசனத்துல உங்களுடைய சித்தத்தை நாங்கள் அறிய எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி. நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. மேலும் ஆண்டவரே, உங்களுடைய இந்த வணைகிற இந்த வேலையை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உங்களுக்கு உங்களை அனுமதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க, கற்றுக் கொடுங்க, எங்களுக்கு பகுத்தறிவை கொடுங்க. நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரத்தையும் இந்த மாதத்தையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஒரு பாடலை பாடி நம்ம